Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம் வந்து in an inter-school athletic meet with total of 24 individual prizes securing a total of 56 points. A first place secures 5 points, second place secures 3 points and a third place secures 1 point. Having as many third place finishers as first and second place finishers, how many athletes finished in each place? இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதாவது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு அத்லெட்டிக் மீட் நடக்கு, அதில் மொத்த காம்படிஷன் வச்சுருக்காங்க. மொத்த ப்ரைஸ் வந்து 24 ப்ரைஸஸ், டோட்டல் ப்ரைஸ் வந்து 24 ப்ரைஸஸ். அதில் மொத்தம் 56 பாயிண்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு ப்ளேஸுக்கு 5 பாயிண்ட்ஸ், செகண்ட் ப்ளேஸுக்கு 3 பாயிண்ட்ஸ், தேர்ட் ப்ளேஸுக்கு 1 பாயிண்ட் இப்படி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் மொத்தம் 56 பாயிண்ட்ஸ். மொத்த டோட்டல் வந்து ப்ரைஸஸ் வந்து 24 ப்ரைஸஸ், பாயிண்ட்ஸ் வந்து 56 பாயிண்ட்ஸ் அண்டு ஹேவிங் ஆஸ் மெனி தேர்ட் ப்ளேஸ் ஃபினிஷர்ஸ், அதாவது தேர்ட் ப்ளேஸ் ஃபினிஷர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதை வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ளேஸ் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் தான் தேர்ட் ப்ளேஸ் ஃபினிஷர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹவு மெனி அத்லெட்ஸ் ஃபினிஷ்ட் இன் ஈச் ப்ளேஸ், ஒவ்வொரு ப்ளேஸ்லேயும் ஃபினிஷ் பண்ணுறவங்களோட அத்லெட்டிக்கோட நம்பர் நம்மளுக்கு தேவை. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு சொல்யூஷன் லெட் என்ன எடுக்க போகிறோன்னா, நம்பர் ஆஃப் ஃபஸ்ட் பிளேஸ் ஃபினிஷர், இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் செகண்ட் பிளேஸ் ஃபினிஷர், இதை வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். தென் நம்பர் ஆஃப் தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர், தேர்ட் பிளேஸ் ஃபினிஷரை நம்ம ஜெட்டுன்னு எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் ஆஃப் 24 ப்ரைஸஸ், அதாவது ஃபினிஷருக்கு தான் ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் பிளேஸ் ஃபினிஷர், செகண்ட் பிளேஸ் ஃபினிஷர், தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர் மூணோட டோட்டல் என்ன கொடுத்துருக்காங்க, 24. அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் ஈக்குவல் டு 24. இந்த நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம லீனியர் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணி அதிலேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஆன்சரை. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் ஈக்குவல் டு 24, இதை நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். தென் என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டலாக 56 பாயிண்ட்ஸை வச்சு ஒரு நம்ம ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு 5 பாயிண்ட்ஸ், அப்போ 5x ப்ளஸ் செகண்ட் பிளேஸுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ், 3 பாயிண்ட்ஸ், அப்போ 3y ப்ளஸ் தேர்ட் பிளேஸ்க்கு 1 பாயிண்ட், அப்போ 1z ஈக்குவல் டு 56. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். தென் தேர்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஹேவிங் ஆஸ் மெனி தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர், அதாவது நிறைய தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர் இருக்காங்க. தேர்ட் பிளேஸ் ஃபினிஷரை எப்படி டிசைட் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் ஃபினிஷர், அதாவது எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணால், ஃபஸ்ட் பிளேஸ் ஃபினிஷரையும் செகண்ட் பிளேஸ் ஃபினிஷரையும் ஆட் பண்ணால் தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர் கிடச்சிட்றாங்க ஜெட். அவ்வளோ ஃபினிஷர் தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்மளுக்கு ஃபைண்ட் ஹவு மெனி அத்லெட் ஃபினிஷ்ட் இன் ஈச் பிளேஸ், அதாவது ஃபஸ்ட் பிளேஸில் எத்தனை பேர், செகண்ட் பிளேஸில் எத்தனை பேர், தேர்ட் பிளேஸில் எத்தனை பேர்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ் ஒய் செட் இதை 3 ஃபைண்ட் அவுட் பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதுதான் இந்த நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம தேர்ட் ஈக்குவேஷனை பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து ஜெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணோன்னா, இதுக்கு மேலே ஜெட் போட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக ஜெட்டோட வேல்யூ கிடச்சிரும். அதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் ஈக்குவல் டு 24. இதில் இது ரெண்டுக்கும் பதிலாக நம்ம ஜெட்டை அப்ளை பண்ணுறோம். ஜெட் ப்ளஸ் ஜெட் ஈக்குவல் டு 24. இப்போ ஜெட் ப்ளஸ் ஜெட் என்னது, 2z ஈக்குவல் டு 24. அப்போ z equal to 24 divided by 2. 1 2 is 2, 12 2s are 24. அப்போ z equal to 12. z-ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதாவது தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர் வந்து 12 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த வேல்யூவை தேர்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண போகிறோம். புட் z equal to 12 in equation 3. தேர்ட் ஈக்குவேஷனில் போட்டால் என்ன கிடைக்கும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 12. புதுசாக ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருது. இது ஃபோர்த் ஈக்குவேஷன். ஓகே, நாம் இப்போது இந்த ஈக்குவேஷன் அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் அப்ளை பண்ணலாம்.
put z equal to 12 in equation 2. அதில் என்ன வரும் 5x plus 3y plus zக்கு பதிலாக 12 equal to 56. இந்த அப்படியே எழுதியிருக்கோம், zக்கு பதிலாக மட்டும் 12 போட்டிருக்கோம். தென் என்ன கிடைக்கும் 5x plus 3y equal to 56 plus 12 ரைட் சைட் போகும்போது -12. ஸோ 56 minus 12 என்னது 44. ஸோ 5x plus 3y equal to 44. இங்கே ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, இங்கே ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இது 5th ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் எக்ஸும் ஒய்யும் நம்மளுக்கு கிடச்சிரும். அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, இங்கே வந்து 5 இருக்குது. ஸோ நம்ம 4th ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணி நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை ஈக்குவல் பண்ணி எலிமினேஷன் மெத்தடில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், 4th ஈக்குவேஷனை இன்ட்டு 5. அப்போ என்ன கிடைக்கும் 5x ப்ளஸ் இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 5 இது 5. இப்போ 5y ப்ளஸ் 5 12s 60 ஈக்குவல் டு தென் இந்த 5th ஈக்குவேஷனை அப்படியே எழுத போகிறோம். அப்போ 5x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 44. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்பிள் சேஞ்ச் பண்ணால் தான் ரிமூவ் பண்ண முடியும் எக்ஸை. ஸோ இது டெலீட் ஆயிரும். 5 minus 3 2y ஈக்குவல் டு 60 minus 44 16. அப்போது y ஈக்குவல் டு 16 divided by 2. ஸோ 1 2 is to 8 2s are 16. ஸோ y ஈக்குவல் டு 8. ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதாவது ஒய்னா என்னது, செகண்ட் ப்ளஸ் ஃபினிஷர் வந்து 8 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இன்னும் நம்ம என்ன பண்ணோன்னா செட் கண்டுபிடிச்சாச்சு, ஒய் கண்டுபிடிச்சாச்சு, இன்னும் எக்ஸ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். புட் அப்ளை z equal to 12 y equal to 8 in equation 1. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போய் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, x plus y plus z equal to 24. அப்போ x plus y-க்கு பதிலாக 8 z-க்கு பதிலாக 12 equal to 24. இப்போ x ப்ளஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும், 12 plus 8 என்னது 20 equal to 24. இப்போ x equal to 24 plus 20 minus 12 minus 20 ஆயிரும். ஸோ 24 minus 20 என்னது 4. இப்போ x equal to 4 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நம்பர் ஆஃப் ஃபஸ்ட் பிளேஸ் ஃபினிஷர் வந்து 4, நம்பர் ஆஃப் செகண்ட் பிளேஸ் ஃபினிஷர் வந்து 8, தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர் வந்து 12. இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர். ஃபினிஷிங்கில் நம்ம இங்கே எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் ஃபஸ்ட் பிளேஸ் ஃபினிஷர் equal to 4, number of second place finisher equal to 8, number of third place finisher equal to 12. இதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். தேங்க்யூ.